Hello everyone, I'm Madan Gowri and hello MGs. துபாயில இருந்து நம்ம இப்போ மூணாவது வீடியோ மேக் பண்ணிருக்கோம். அண்ட் என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மதின துபாய்னா வெளியே போவ சுத்துவ அப்படின்னு பார்த்தா என் ரூம்குள்ளே இருக்கான்னு கேட்டீங்கன்னா வேற ஒன்றும் கிடையாது. நேற்றுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் ஈவெண்ட்டுக்கு வந்து நான் கெஸ்டா போயிருந்தேன். ஸோ மெயினாக வந்து அதுக்கு தான் நம்ம துபாய் வந்திருக்கோம். ஸோ அதுக்கு வந்து சேதுவனாலாம் வந்திருந்தாங்க. ஸோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த ஈவெண்ட்லேயே வந்து ஃபுல்லாக போயிடுச்சு. நம்ம கெஸ்ட்டாக இருந்துக்கிட்டு எல்லாரும் முன்னாடியும் கேமரா நீட்டிட்டு இருந்தா நல்லா இருக்காது. ஸோ அப்போ நான் நேற்றுக்கு விளாக் பண்ண முடியல. அண்ட் இன்னைக்கு என்ன நினைச்சேன்னா வந்து நைட்டு தூங்குறதுக்கும் லேட் ஆயிடுச்சு ஈவெண்ட் ஃபுல்லாக முடியறதுக்கு. ஸோ நான் என்ன நினைச்சேன்னா, சரி நைட்டு நம்ம தூங்கிட்டு காலையில வந்து ஏர்லியா எந்திரிச்சு நம்ம vlog பண்ணலாம் அப்படின்னு நினைச்சேன். பட் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, எந்திரிக்கிறதுக்கே மணி வந்து 12 ஆயிடுச்சு. இங்க 12 தான், துபாயில 12னா இந்தியாவில் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவில் நீங்க என்னை விட அட்வான்ஸா ஓடிட்டு இருக்கீங்க. ஸோ இந்தியாவில் வந்து டைம் வந்து இப்போ 1:30. ஸோ டெக்னிக்கலாக வந்து நான் சாட்டர்டே சண்டே ஆச்சுன்னா வீடியோ சீக்கிரமாக போஸ்ட் பண்ணுறேன்னு சொன்னேன். ஆனால் நான் இப்போ ஷூட் பண்ணிருக்கப்பமே நான் ஆல்ரெடி டிலே ஆகிட்டேன். ஸோ உங்களை இன்னும் நான் ஃபர்தராக வெயிட் பண்ண வைக்கணும்னு எனக்கு தோணலை. ஸோ நான் என்ன நினச்சேன்னு பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப நாளாக மைண்டில் இருந்த ஒரு பர்டிகுலர் கான்செப்ட். நான் கிளம்புறதே நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் இதுக்கு முன்னாடி சர்பியாவாக இருக்கட்டும், தாய்லாண்டாக இருக்கட்டும், மலேசியாவாக இருக்கட்டும், எங்கே ட்ராவல் பண்ணினாலும் நான் வந்து உங்களுக்கு சர்ப்ரைஸா இருக்கும்ல, முதல்ல திடீர்னு கிளம்பி போறேன்னு. ஆக்சுவலா எனக்குமே அது சர்ப்ரைஸா தான் இருக்கும். ஏன்னா கிளம்பி போகணும் அப்படிங்கிறதே வந்து நான் ஒரு லாஸ்ட் மினிட்ல டிக்கெட் எனக்காவது போட்டு வச்சிருப்பேன். பாத்தீங்கன்னா வந்து திடீர்னு எனக்கு ரிமைண்டரே வந்து ஒரு 24 hours முன்னாடி தான் வரும். மதனே நாளைக்கு நீ கிளம்பணும், உனக்கு இது இருக்குன்னு. அப்படியே வந்து கையில என்ன கிடைக்குதோ அதை மட்டும் தூக்கி போட்டு நான் கிளம்புவேன். ஸோ இப்போ இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ரேண்டம் டிராவலர். அதாவது வந்து நம்ம ஊர்ல ஒன்று சொல்லுவாங்க ஹிப்பி அப்படிம்பாங்க. இல்லை ஹிப்பின்னு கூட சொல்ல முடியாது. ஒரு 2021ல யூடியூபை பொழைப்பா வச்சுட்டு இருக்கிற ஒருத்தன், ஒரு டெக் ரிலேட்டடா ஒரு சோசியல் மீடியா பர்சன் வந்து டிராவல் பண்றப்போ அவனுக்கு தேவையான விஷயங்கள் என்ன இருக்குன்னா, சட்டை நம்ம எடுக்கிறது கிடையாது. எப்போ பாத்தீங்கன்னாலும் ஒரு சவுப்பு சட்டை நேற்றுக்கு போட்டிருந்தேன், இன்னைக்கு வந்து ஒரு ப்ளூ சட்டை, இதுதான் முந்தா நாள் நான் போட்டிருந்தேன், வேற சட்டை கூட எடுக்கல. ஸோ நான் என்னோட டிராவல் பிளான்ஸ் என்ன, நான் எப்படி கிளம்புவேன் அண்ட் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கேன், என் பேக்ல உண்மையிலே என்னதான் இருக்கும் ஆசைக்கு இருந்தால் ஒரு வீடியோவே பண்ணலாம். பட் எனிவே இன்னைக்கு வீடியோ வந்து என் பேக்குக்குள்ள என்ன இருக்குது நான் இதை வச்சு கிளம்புறேன். அண்ட் இந்த கொரோனா டயத்துல எஸ்பெஷலி கொரோனா அதிகமா இருக்கிற ஒரு கண்ட்ரிக்கு டிராவல் பண்றப்போ புரோட்டோகால்ஸ் என்னென்ன இருந்துச்சுங்கிற எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். ஒரு ஃபன்னான ஒரு vlog-ஐ நீங்க டைரக்டா என் கூட பார்ட்டிசிபேட் பண்ணி நம்ம பேக்கை கிழிச்சு ஓப்பன் பண்ணி உள்ள இருக்கிறது அக்கு வேற ஆணி வேறையா பிரிச்சு பார்க்க போறோம். ஓகேவா, வாங்கோ. கொரோனா காலகட்டத்தில் டிராவல் பண்ணாதவங்க யாராவது இருந்தீங்கன்னா ஒரே ஒரு முக்கியமான அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிராவல் அப்போ போற இடத்துலலாம் மூக்குக்குள்ள குச்சி விடுவாங்க. நம்ம ஊர்ல வந்து நார்மலா டெஸ்ட் பண்றப்ப லைக்கா விட்டு எடுத்துடுறாங்க. பட் மற்ற நேரத்துல வந்து அப்படியே உள்ள விட்டு கொடாஞ்சு இந்த மூக்குக்குள்ள போனதை இந்த மூக்கு வெளியே எடுத்துற அளவுக்கு வந்து போட்டு நோண்டுறாங்க. அப்படியே வந்து ஒவ்வொரு டைமும் கண்ணிலேருந்து கண்ணீரே தாரையா கொட்டிட்டு இருக்குது. அந்த அளவுக்கு டெஸ்ட் உள்ளுக்குள்ள கண்ட்ரிக்குள்ள. நம்ம ஊர்ல இருந்து கிளம்புறப்போ ஒரு சர்டிபிகேட், அதாவது இந்தியால இருந்து கிளம்புறப்போ கொரோனா இல்லைன்னு சொல்லி ஒரு சர்டிபிகேட், டிராவல் பண்ணி முடிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் ஏர்போர்ட்ல வந்து கொரோனா இருக்கா இல்லையாங்கிறதுக்கு மறுபடியும் மூக்குக்குள்ள குச்சி, அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் ரிட்டர்ன் இந்தியாவுக்கு போகணுங்கிறப்ப இங்க இருந்து மூக்குக்குள்ள ஒரு குச்சி கொரோனா இல்லை அப்படிங்கிறதுக்கு ஏர்போர்ட்டுக்குள்ள விடுறதுக்கு, அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் மூக்குக்குள்ள ஒரு குச்சி கொரோனா இல்லை அப்படின்னு. அதுவும் வந்து யோ சீரியஸா ஏர்போர்ட்ல உள்ள விடுறாங்களா, அப்படியே வச்சு அப்படியே உள்ள விளையாடுறாங்க, ஏதோ கிண்டிட்டு இருக்காங்க உள்ளுக்குள்ள, அப்படியே கண்ணீர் தான் வருது. ஒன்றும் பண்ணவும் முடியல, வேற லெவல் கஷ்டமா இருக்குது. பட் டிராவல் பண்றதுக்கு வர்த்தான ஒரு விஷயம். பட் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த ஒரு விஷயம், ஃபோன் வந்து நேற்றுக்கு எப்படி 2 ஸ்க்ரீன் 2 கேமரா வந்து ஒரே ஸ்க்ரீனில் வருது, முன்னாடி நீ பேசுறதும் கேட்குது, பின்னாடி இருக்கிறதும் தெரியுது, எப்படி முன்னாடி பின்னாடி எப்படி ஒரே நேரத்தில் கேமரா ஒர்க் ஆகுதுன்னு கேட்டீங்க. ஏதாவது சாஃப்ட்வேர்னு கேட்டீங்க. சாஃப்ட்வேர் கிடையாது. நான் இது அன்அஃபிஷியலாக சொல்லியிருந்தேன், சும்மா ஒரு ஃபோட்டோ மூலியமாக சொல்லியிருந்தேன். பட் நிறைய பேர் கேட்டதுனால சொல்கிறேன். நான் வந்து இப்போ ஒரு S21 Ultra அப்படிங்கிற ஒரு சாம்சங் ஃபோன் வாங்கியிருக்கேன். இது வந்து ப்ரிடாமினன்ட்லி vloggers, இந்த என்னைய மாதிரி ஒரு யூடியூபர்ஸ்க்கு ஏற்ற ஒரு ஃபோன் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ நிறைய பேர் வந்து யூடியூப்ல ஷூட் பண்றதே வந்து பயங்கரமான விளாகிங் செட்டப்போட ப்ராப்பர் கேமராவோட பண்ணுவாங்க. சில பேர் வந்து கம்ப்ளீட்டா ஃபோன்லேயே பண்ணுவாங்க. நான் வந்து 2வது கேட்டகரி, கம்ப்ளீட்டா ஃபோன்லேயே பண்ற ஒரு கேட்டகரி. ஸோ என்னை மாதிரி ஆட்களுக்கு வந்து இன்னும் ஈஸியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஃபோனே. இதில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கேமரா வந்து ரொம்ப நல்லா இருக்கும். செட்டப்பே பார்த்தீங்கன்னா லைக் சோ மெனி கேமராஸ். எங்கே தெரியுதா, லைட்ல வச்சா தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே இப்போ தெரியுதா, இத்தனை கேமராஸ் இருக்கா. ஸோ அதான். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, பின்னாடி எல்லாம் யாரோட ட்ரெஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஒரு அண்ணன் நம்ம கூட ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட தான் இருக்குது. நம்மளோட மொத்தமான கிளம்பி வந்ததே இதுதான், இந்த ஒரு இதுதான். இதை தான் நான் ஓப்பன் பண்ணி காமிக்க போறேன். ஸோ ஃபோனில் நம்மளோட சேனல் இனிமேல் வரப்போகிற எடிட்டிங் ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்வாப் பண்ணுறது, அங்கே லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு ஃப்ரண்ட் கேம் பேக் கேமரா ஸ்வாப் பண்ணிக்கிறது ஸ்க்ரீனில். ஆக்சுவலாக வந்து நான் இதை எடிட் பண்ணல, என் கையில் வந்து ஒரு சின்ன ஆப்ஷன் இருக்குது இதுக்கு. ஸோ அதை தான் நான் கிளிக் பண்ணுறேன். இதை கிளிக் பண்ணேன்னா ஸ்வாப் ஆகிடும். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்வாப் ஆனதுக்கு அப்புறம் கேமரால வந்து 3 கேமரா வியூஸ் இருக்குது. இது வந்து எக்ஸ்டெண்டட் வியூ, நீங்க இந்த மிரர்ல பாக்குறீங்கல்ல, இது வந்து எக்ஸ்டெண்டட் வியூ கட், இது வந்து ஜூம் கட்,
இது நார்மல் மோடு. ஸோ 3 மோடு வந்து நான் வேணா மாற்றிக்கலாம். இது வந்து கொஞ்சம் ஃபிஷ் ஐ டிரான்சிஷன் மாதிரி இருக்கும். இந்த எட்ஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா லைட்டாக வளையிற மாதிரி இருக்கும். ஸ்கொயரில் அது தெரியாது, பட் மற்றபடி உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த 3 கட் வந்து வீடியோவில் நான் ஷூட் பண்ணுறதுக்கப்பமே பண்ணுற மாதிரி இருக்குது, ரியல் டைமில் இருக்குது. ஸோ அதனால தான் நேற்றுக்கு விலாகுமே வந்து என்னால் ஷூட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. இந்த மாதிரி எடிட்டிங் கட்டில் உங்களுக்கு எது ஃபேவரட்டாக இருக்குன்னு சொல்லுங்கள். இது ஒரு கட்டு, இது ஒரு கட்டு, இது ஒரு கட்டு, 1 2 3 எது ஃபேவரட்டாக இருக்குன்னு சொல்லுங்கள். அந்த ஒரு செட்டப்பை வந்து நம்மளோட வீடியோஸில் நிறைய யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். நான் இதே மெயினாக யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கேம் வந்து நான் கவர் ஆகிடுறேன். 3 இது முன்னாடி வந்து ஆக்சுவலாக என் கண்ணு முன்னாடி எந்த கார்னர்லேருந்து இந்த கார்னர் வரைக்கும் தெரியறத வந்து கம்ப்ளீட்டாக இந்த ஒரு கேமராவில் பார்த்துட முடியுது. ஃபிஷ் ஐ அப்படிம்பாங்க, இது அது ப்ராப்பராக இருக்குது. அண்ட் அது வந்து எப்படி பேரலல் வியூ இருக்கோ, இது வந்து இன்னொரு டைப் ஆஃப் வியூ. ஸோ முன்னாடி சைடில் வந்து நம்ம அந்த வீடியோ கால் கான்செப்டில் இது இருக்கும், ஒரு ஜூம் கால் மாதிரி இருக்கும் இது. எனிவே நம்ம கிளம்பி வந்தப்போ மொத்தமாக இருந்த ஒரே பேக் இது தான். சூப்பராக இருக்குல்ல. இங்கே ஒரு மதன் கௌரி, இங்கே ஒரு மதன் கௌரி. ஐ மீன் இங்கே எப்படி காமிக்கிறதுன்னு தெரியலையே. சரி, ஓகே, 2 மதன் கௌரி, ஒரு பேகு ஓப்பன் பண்ணுவோம் வாங்க. இது நம்மளோட ஃபோன் தான். என் வாழ்க்கையிலே வந்து ஏன்டா வாங்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணுற ஒரே ஃபோன் இது தான். பிகாஸ் நம்ம அப்படியே ஆண்ட்ராய்டுக்கே பழகி ஆண்ட்ராய்டோட யூசபிலிட்டிலாம் பார்த்ததுக்கப்புறம் ஐஃபோன் செட் ஆகல. அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணாடி, ஒரு சார்ஜரு. எனிவே இந்த ஒரு பேக் தான். இந்த பேக்கும் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு லேப்டாப் பேக் மாதிரி குட்டியாக தான் இருக்கும். இதுதான் நம்மளோட பேக்கு. இப்போ உள்ளே ஓப்பன் பண்ணுவோம் வாங்க. ஸோ வாட் இஸ் இன்சைட் மதன் கௌரிஸ் பேக்? இதை யாரும் வீடியோ எடுக்கலாம், நம்மளே எடுத்து போட்டுப்போம். ஒன்றும் பெருசாக இருக்காதுங்க, பெருசாக சில விஷயங்கள் இருக்கும் ஆக்சுவலாக. பேக் இப்படி போட்டு இங்கே ஸ்வாப் பண்ணிவிட்டு தர யா. ஓகே, ஃபர்ஸ்ட் முக்கியமான விஷயம், நம்மளுக்கும் தேவையான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிம்பல். ஸோ இது வந்து நான் ஷூட் பண்ணுறதுக்கு வந்து சம்டைம்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எஸ்பெஷலி நடந்து போயிட்டு இருக்கப்போ இது ஷூட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போமே நம்ம இதை மாட்டிட்டு ஷூட் பண்ணுவோம், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், உங்களுக்கும் ஸ்டேபிளாக இருக்கும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் இந்த கிம்பலோட ஸ்டாண்டு. நேற்றுக்கு மதுரை ஏர்போர்ட்லேருந்து எல்லாரும் இதை தனியாக நான் கழட்டி வச்சுருந்தேன்னா, ஸோ இதை வந்து பார்க்குறதுக்கு வேறு வந்து லைட்டாக பயமுடுத்துகிற மாதிரி இருக்குது. இது வெறுமனை பார்த்தோன்னா ஸோ எல்லோரும் பார்த்துட்டு இது என்னது அப்படிங்கிற கேள்வி கேட்பாங்க. ஸோ நீங்கள் ஒரு யூடியூபராகவோ இல்லை நிறைய கேமரா கேட்ஜெட்ஸ் ஏதாவது எடுத்துகிட்டு ட்ராவல் பண்ணிங்கனாலோ, நான் ஏன் 2 சைடும் ஒரே மாதிரி தெரியுறேன்? ஐயோ வேணாம், சரி. அப்படி எடுத்து ட்ராவல் பண்ணிங்கன்னா இது நீங்கள் அதிகமாக கவனிப்பீங்க. அந்த ஈஸியாக ஏதாவது சம்டைம்ஸ் நான் பரவாயில்ல எனக்கு கொடுத்துட்டாங்க. நிறைய நார்த் இந்தியன் யூடியூபர்ஸ்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த நார்த் இந்தியாவிலலாம் நிறைய இடத்துல இந்த மாதிரி கிம்பல்லாம் இருந்துச்சுன்னா அதை தூக்கிட்டே போக விட மாட்டேங்கிறாங்களா, அப்படியே தூக்கி போட்டுறாங்களா ஏர்போர்ட்டில். இது எதுக்கு நீங்கள் கொண்டு போயிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட நிலைமை இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஓகே, ஆன் பண்ணுவோம். சூப்பர், ஆன் ஆயிடுச்சு. இப்போ இதை ப்ளூடூத்தை கனெக்ட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா இங்கே இருக்குல்ல, இதை வச்சு ஆக்சுவலாக நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். மேலே கீழே லெஃப்ட் ரைட் எல்லாமே இந்த பட்டனை வச்சு. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இப்போ. ஸோ இதை வச்சு நம்ம மேலே கீழே சைடு லெஃப்ட்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியும். இதில் நம்ம முதல்ல மாட்டுவோம். ஓகே, சூப்பர், ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ நான் இப்போ இங்கே இருக்கிற ஹேண்டில் இருக்குல்ல, இதை மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ பாருங்களேன், மேலே ஓகே யா. ஸோ கீழே இருக்கிற இந்த கிம்பலில் இருக்கிற ஹேண்டில் மட்டுமே நான் யூஸ் பண்ணி லெஃப்ட்டு ரைட்டு எல்லாமே மூவ் பண்ண முடியும். ஸோ நைஸ் ஒன், கரெக்டாக. ஸோ இதுதான் வந்து நான் ஷூட் பண்ணுறதுக்கு நிறைய யூஸ் பண்ணுவேன். அண்ட் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து ஷூட் பண்ணுறப்போ ஃபோனில் எடுக்கிறது வந்து சோம்பேறித்தனம்னு நினைப்பாங்க. அது சோம்பேறித்தனம் கிடையாது. அது என்னன்னா வந்து இதுதான் ஃபியூச்சர். இன்னும் ஃபியூச்சரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாளாக இந்த பெரிய பெரிய டிஎஸ்எல்ஆர் கேம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து ப்ரொஃபஷனல் மூவி மேக்கிங் அப்படிங்கிறதுக்குள்ளே போயிட்டு ஃபோன்ஸ் வந்து இப்போ பயங்கரமாக அப்கிரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. லுக் அட் த குவாலிட்டி. ஸோ வந்து ஃபோனில் வந்து எனக்கு ஷூட் பண்ணி பண்ணணுங்கிறது வந்து ரொம்ப ஷியோராக இருக்குது. இந்த டெக்னாலஜி தான் ஃபியூச்சரில் வரும். அதுக்கு நான் இப்போமே நான் அடாப்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அண்ட் இதுவே வந்து எனக்கு பழகவும் செஞ்சிருச்சு. அண்ட் குட்டி சோம்பேறித்தனமும் இருக்குது. ஏன்னா திஸ் இஸ் மோர் ஈஸியர், மோர் கன்வீனியன்ட் அண்ட் கொஞ்சம் டெக்காக நல்லா இருக்கும். இது பார்த்தீங்களா, இப்படி ரோட்டில் எடுத்துகிட்டு சுற்றிட்டு நடந்து போயிட்டு இருந்தேன், ஜாலியாக இருக்கும்ல. அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதான். ஸோ இப்போ முதல் விஷயம் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட ஒவ்வொன்றா காமிச்சிடுறேன். முதல் விஷயம், ஒரே ஒரு சட்டை மட்டும் நான் கொண்டு வந்திருந்தேன். அந்த சட்டையை தூக்கி முன்னாடி போட்டுடுறேன். அது தவிர வேறு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலான ஒரு இது வந்து நம்மளுக்கு இப்போ புதுசாக வந்திருக்கிற ஒரு தேவையான பொருட்களாக இருக்குது. ட்ராவல் பண்ணுறப்போலாம் இதை ஒன்று எடுத்துகிட்டு போகிறேன். ஏன்னா வந்து ஷூட் பண்ணுறப்போ இப்படி முடிய விட்டுருக்கேன். பட் மற்ற நேரம் வந்து முடிய இப்படி ஃபுல்லாக கிளாம்ப் பண்ணி வச்சுருப்பேன். சீரியஸாக பொண்ணுங்க வாழ்க்கை ஃபுல்லாக இதை பண்ணுறது ஒரு கஷ்டமான விஷயம் தான். வாட்ச் சார்ஜர், அப்புறம் ஒரு வயர்லெஸ் பேட்ரி. எல்லாம் என்னடா இது பேட்டரி ஒயராக வந்துருக்கேன்னு தானே யோசிக்கிறீங்க. நீங்கள் மட்டும் இல்லை, அந்த ஏர்போர்ட்டில் வந்து செக்யூரிட்டி செக் பண்ணுவாங்கல்ல, அவங்க வந்து என்னை தனியாக நிற்க வச்சுட்டாங்க. எங்கே போனாலும் நிற்க வச்சிருவாங்க. நிற்க வச்சுட்டு, தம்பி ஏன் இவ்வளோ ஒயர் இதுன்னு கொண்டு போயிட்டு இருக்கேன். ஏன்னா இதெல்லாம் கொண்டு போகிறவங்க வந்து மோஸ்ட்டாக ட்ராவல் பண்ணுறவங்க இன்னொரு பேக் ஃபுல்லாக ட்ரெஸ் எல்லாம் கொண்டு போவாங்கல்ல. நம்ம ஒரே ஒரு சட்டையை மட்டும் கொண்டு போவோமா, ஸோ தனியாக நிற்க வச்சிருவாங்க.
அப்புறம் வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஸ் வாஷு, இது அந்த ரகமான விஷயம், அதை உள்ளே போட்டு. அப்புறம் வந்து ஒரு ப்ரஷ்ஷு அண்ட் வேறு என்ன இருக்குது, இது வந்து நான் ஃப்ளைட்டில் வரப்போ மாஸ்க் போட கொடுத்தாங்க, கடைசி வரைக்கும் போடவே இல்லை. அவ்வளோதான், தட்ஸ் இட். என்ன இருக்குது, வாட்ச் இருக்குது, வாட்ச் கட்டியிருப்பேன். அண்ட் முன்னாடி பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ், ஃபுல்லாக அந்த டாக்குமெண்ட்ஸு, ட்ராவல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே. அப்புறம் ஒரு கிண்டில், புக் வாசிக்கிறது வந்து இப்போ கொஞ்சம் நல்லா பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் மறுபடியும். ஸோ கிண்டில், இந்த கிண்டலோட ரிவ்யூ வந்து நான் என்னோட இங்கிலீஷ் சேனலில் போஸ்ட் பண்ணுறேன், அது ஒன்று வரும். அண்ட் வேறு என்ன இருக்குது, வேலெட்டு, அப்புறம் கொடுக்குற கார்ட்ஸு, பாஸ்போர்ட்டு, அவ்வளோதாங்க. லிட்டரலாக நான் வந்து ட்ராவல் பண்ணுறப்போ நீங்கள் அப்போ என்கிட்ட என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட்டு, ட்ராவலுக்கு தேவையான விஷயம். அப்புறம் வந்து என்கிட்ட நான் எனக்குன்னு கொண்டு வர விஷயங்கள் வந்து கிண்டில், ஒரே ஒரு புக்கு மட்டும்தான். அந்த புக்கை தவிர நான் வந்து வேறு எதையுமே கொண்டு வரல. மீதி இருக்கிறது எல்லாமே வந்து வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு, அவ்வளோதான். மீதி இனிமே நான் வந்து திரும்பி போகிறப்ப என்னோட பேக்கில் என்ன இருக்குன்னு நான் இன்னொரு வீடியோ மேக் பண்ணுறேன். முழுக்க துபாயில் இருக்கிற விஷயங்களாவே இருக்கும். ஸோ தட் என் வாழ்க்கை ஃபுல்லாக வந்து அதை நான் யூஸ் பண்ணுறப்ப என்னோட மெமரி அது வந்துகிட்டே இருக்கும். நான் ஏன் இப்போ சந்திரமுகி மாதிரி உங்களை பார்த்துட்டு இருக்கேன்னு தெரியல, அன்னியன் மாதிரி இருக்கு எனக்கு இங்கேருந்து பார்க்கறதுக்கு, உள்ளுக்குள்ளேருந்து பார்க்கறதுக்கு. அண்ட் வர்ற இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெருசாக செலவு பண்ணணும்லாம் இல்லை. எந்த கண்ட்ரிக்கு போனாலும் வந்து அங்கே ஒரு மீடியமாக செலவு பண்ணி இருக்க வேண்டிய மார்க்கெட்ஸ் இருக்க தான் செய்யும். ஆனால் ஒரு டிராவலர்ஸாக நம்ம நிறைய இடத்துக்கு போகிறப்போ இருக்கிறதுலே காஸ்ட்லியானதுக்கு போய் நம்ம நிறைய டைம் விழுந்துடுறோம், ஏமாந்துறவும் செஞ்சிடறோம். ஸோ கொஞ்சம் நம்ம வந்து இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணால் ப்ராப்பரான கடைகள், ப்ராப்பரான ஏரியாக்குள்ளெல்லாம் நம்மளால போக முடியும். ஸோ இதை தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு சின்ன வீடியோவை மேக் பண்ணணும்னு நினச்சேன். நிறைய பேர் வந்து டிராவல் பிளான் பண்ணுறதுக்கு சோம்பேறித்தனப்பட்டு டிராவலை போஸ்ட்போன் பண்ணுவீங்க, டிராவலை பெருசாக நினைப்பீங்க. ஆக்சுவலாக அது எதுவுமே கிடையாது. டிராவல் வந்து ரொம்ப சிம்பிளான விஷயம். நம்ம எப்படி டிராவல் பண்றோங்கிறத பொறுத்து தான் இருக்குது. நான் இன்னும் செப்பல் கூட வாங்காம சுத்திட்டு, ஐ மீன் வேற ஷூ கூட வாங்காம சுத்திட்டு இருக்கேன், வேற சட்டை வாங்காம சுத்திட்டு இருக்கேன். இப்படியே 3 நாள் நான் துபாயில ஓட்டிட்டு நான் டெய்லி வீடியோ வேற மேக் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நானே இதை பண்ண முடியும்னா நீங்க வந்து வீடியோஸ்லாம் மேக் பண்ணல, நம்ம வந்து ஒரு ஜாலியான ஃபன்னான ட்ரிப் வரணும்னு நினைச்சீங்கன்னா எங்க டிராவல் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு பெருசா பேகேஜஸ் எதுவுமே தேவைப்படாது. பேகேஜஸ்னா பிக் பாஸ் போறது. எனிவே, ஸோ அது வந்து உங்ககிட்ட நான் சொல்ல நினைச்சேன். அண்ட் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் வேலெட்டுக்குள்ள வந்து ஒரு ஃபன்னான விஷயம் எப்பவுமே நான் வச்சிருப்பேன். இதை காமிக்கலாமா வேணாமா நினைச்சேன், பட் சம்திங் இன்ட்ரெஸ்டிங் பேசிட்டு இருக்கோம்ல. நான் எந்தெந்த கண்ட்ரிக்கு போறேனோ அந்த கண்ட்ரியோட எல்லா கரன்சியும் என் வேலெட்டுக்குள்ளேயே நான் கலெக்ட் பண்ணி வச்சுட்டு இருப்பேன். நேபாள், இது எந்த கண்ட்ரி, மலேசியா, தாய்லாண்டா, இதுவும் மலேசியா. ஐ மீன் யூ கெட் த ஐடியா ரைட். நீ வந்து ஃபுல்லாக எல்லா கண்ட்ரியோட கரன்சியும் வந்து அப்படியே வரிசையாக சேர்த்து வச்சுட்டு இருப்பேன். அது வந்து எனக்கு என்னமோ பிடிச்ச ஒரு ஃபன்னான ஒரு விஷயம். என் வேலெட்டுக்குள்ளேயே அது இருக்கிறது எனக்கு பிடிக்கும். ஸோ எனக்கு ஒரு நாள் ஆசை என்னன்னா, இதுக்குள்ளே வந்து ஒரு 190 கரன்சிஸ் இருக்கணும்னு. உலகத்தில் அத்தனை நாடுகள் இருக்குல்ல, ஸோ ஒரு கரன்சி எல்லா கண்ட்ரிலேருந்தும் கலெக்ட் பண்ணுறது எனக்கு ஒரு சின்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன். எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கும். எனக்கு வந்து ட்ராவல் நிறைய இடத்த பார்த்துருக்கோம், நிறைய இடத்த எல்லாரும் ஒரு நாள் சாவ போகிறோம். சாவறதுக்கு முன்னாடி நிறைய இடங்களில் போய் பார்க்கணும், நிறைய மக்கள் கிட்ட பழகணும், நிறைய கல்ச்சர்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும். இதுக்கு முன்னாடி நம்ம யாராக இருந்திருக்கோம், மனிதர்களின் அடையாளம் என்ன, மனிதர்கள் எப்படிலாம் வாழ்ந்திருக்காங்க, இந்த உலகம் எப்படி இருந்துச்சுங்கிறத பார்க்குறது எனக்கு பிடிக்கும். ஸோ எனக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது கேமரா இருக்கணும். அதுக்கு ஃபோன்லேயே இருக்குது நிறைய மெமரிஸ் ஒன்லி. ஸோ அதுக்கு வந்து ஒரு பர்ஃபெக்டான ட்ரிப்புக்கு இந்த பொருட்கள்லாம் தேவையான விஷயங்கள், போதுமான விஷயங்கள். முக்கியமான ஒரு விஷயம், முடிய வெட்டலாமா வேணாமா, துபாயில் ஒரு ஹேர் கட்டை போடுவோமா இல்லை வேணாமா? எனக்கு என்ன பயம்னா, சும்மா நான் இதெல்லாம் ஒரு வீடியோவா எடுக்கணுமா, இதெல்லாம் ஒரு கேள்வியா கேட்கணுமான்னு சொல்லிட்டு நானா லாஸ்ட் டைம் வந்து முடிய வெட்டினப்பமா இருக்கட்டும் சரி, இல்லை ஷேவ் பண்ணப்பமா இருக்கும் சரி, நீங்க டெய்லி என்ன பாக்குறீங்களா, வச்சு செய்யறீங்க கமெண்ட் செக்ஷன்ல எதா பண்ணாலும். ஸோ நீங்களே ஓப்பனா சொல்லிடுங்களா வெட்டலாமா வேணாமா, நீங்களே சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நானும் வந்து பிளான் பண்ணிப்பேன். எதா இருந்தாலும் பிளான் பண்ணி பண்ணும். பாபா, லவ் யூ ஆல், ஹாவ் அ கிரேட் டே, சியர்ஸ்.